ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்டோஸ்போம் அப்படிங்கும்போது நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஆஞ்சியோஸ்போம், ஜிம்னோஸ்போம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் அப்போ தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும். எண்டோஸ்போம் அப்படின்னால என்ன அப்படின்னா நியூட்ரிஷன், அதாவது உணவு ஊட்ட திசு அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு ஊட்ட திசு அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே வளரக்கூடிய கருவுக்கு தேவையான உணவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடியது. எண்டோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம்ல பொறுத்த வரைக்கும் 3N கண்டிஷன்ல இருக்கும். ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் ஆப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கும். ஆஞ்சியோஸ்போம்ல கருவுறுதலுக்கு பிறகு தோன்றும். ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் முன்னாடியே என்ன பண்ணும் அப்படின்னா உருவாயிடும். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்து வச்சுங்க. இது அடிக்கடி நமக்கு என்ன அப்படின்னா கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல பூக்கும் தாவரங்களில் 2 ஆண் இனச்செல்களில் ஒன்று முட்டையுடன் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது. மற்றொன்று துருவ உட்கருக்களுடன் அல்லது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இணைந்திருந்தால் 2ஆம் நிலை உட்கருடன் இணைந்து நமக்கு வந்து முதன்மை கருவை வந்து நமக்கு உருவாக்குதுங்கிறாங்க. நம்ம ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன், இந்த மாதிரி ரெண்டா பிரிப்போம். அப்போ எண்டோஸ்போம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரக்கூடியது அப்படின்னா நமக்கு மும்மய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். இதில் வந்து எத்தனை நியூக்ளியஸ் இணையும் அப்படின்னா ஏற்கனவே 2, ஒரு மேல் நியூக்ளியஸ், மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இணையும். முதன்மை கருவும் உட்கரு வளரும் கருவிற்கு ஊட்டச்சத்தை வழங்கும் அதிக ஊட்டச்சத்து நிறைந்த திசுவான கருணை, அதாவது நமக்கு வந்து கரு ஊனை உருவாக்குகிறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போம் அற்ற தாவரம் அப்படின்னு கேட்பாங்க. இது ஏற்கனவே நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆர்கிடேசி, போடோட்டமேசி இந்த மாதிரி தாவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்காது அப்படின்னா நமக்கு எண்டோஸ்போம் அப்படிங்கிறது இருக்காது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எண்டோஸ்போம் அற்ற தாவரங்கள் இது நமக்கு ரெகுலராக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய ஒன்று. எண்டோஸ்போம் ஆப்சென்ட் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதாவது கருவூன் திசு அற்ற தாவரங்கள் அப்படின்னு கேட்கும்போது மெயினாக வந்து நமக்கு ஆர்கிடேசி, போடோட்டமேசி, ஒன்று வருமே ட்ராபேசி வருமா, எண்டோஸ்போம், நான் எண்டோஸ்போமிக் சீட் அப்படின்னு பிரிக்கலாம். எண்டோஸ்போமிக் சீட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிக்கலாம். கருவூன் கொண்டது, கருவூன் அற்றது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 தான் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கங்க. கருவூன் கொண்டது, கருவூன் அற்றது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதாவது அந்த வளரக்கூடிய கருவானது இங்க இருக்கக்கூடிய அந்த கரு உணவை அது எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா தீர்ந்து போயிடும். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா கருவுன் அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தாம வச்சிருந்துச்சு அப்படின்னா அது கருவுன் கொண்ட திசுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை சொல்லுவோம். இதை நம்ம 2ஆ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். இப்ப எண்டோஸ்போம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா கருவுன் கொண்ட திசு அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது அதுக்கு இன்னொரு பேரு அல்புமினஸ் சீடு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அல்புமினஸ் விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் எண்டோஸ்போம் கருவூன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நான் எண்டோஸ்போம் எக்ஸ் அல்புமினஸ் சீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா எண்டோஸ்போம் சீடுக்கு வந்து நமக்கு உதாரணம் கருவூன் இருக்கக்கூடியதுக்கு உதாரணம் எதுன்னு கேட்டாங்கன்னா வீட், அதுக்கப்புறம் மேய்ஸ், வீட்டு, மேய்ஸு, ரைஸு, அப்புறம் பார்லி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எண்டோஸ்போம் இருக்கக்கூடியது. நான் எண்டோஸ்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பட்டாணி இதுல இருக்காது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம், போயஸ் இருக்கு இல்லையா அந்த இதுல, அதுக்கப்புறம் பீன், அதுக்கப்புறமேட்டு கிரவுண்ட் நெட் நிலக்கடலை. இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா நான் எண்டோஸ்போம் சீட் இதுக்குள்ள வருது. எண்டோஸ்போம் கருவூன் கொண்டது, இது கருவூன் அற்றது. மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 தான் பிரிச்சுக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ப ஒரு முதிர்ந்த விதையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருவூன் திசு இருந்தா எண்டோஸ்போம் சீட், இல்லை அப்படின்னா வந்து நமக்கு கருவூன் திசு அற்ற அப்படின்னு சொல்லக்கூடியது, திசுவற்ற விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
சரிங்களா? இதுல பாருங்க, மறுபுறம் தானியங்கள், தேங்காய், ஆமணக்கு போன்ற முதிர்ந்த விதைகளில் கூட என்ன காணப்படுகிறதுனா கருவும் திசு கொண்டது. அத்தகைய விதைகள் கருவும் திசு கொண்டவை என அழைக்கப்படுகின்றன. விதையில் உள்ள கருவும் திசு இளம் நாற்றை நிலைநிறுத்துவதற்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புரோபேல் எங்குல இருக்கு இல்லைங்களா, அதை நிலைநிறுத்துவதற்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல பாருங்க, நமக்கு ஜியாமைஸ், நிக்கோட்டியானா டுபாக்கம் புகையிலை, பெட்டிலேரியா டுலிபா இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 உட்கருக்களும் ஒரே நேரத்தில் இணைவது அரிது. ஏன்னா அது ஒரு சில டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வழக்கமாக 2 துருவ உட்கருக்கள் முதலில் இணைகின்றன. இவ்வாறு உருவாகும் 2ஆம் நிலை உட்கரு ஆண் செல்லுடன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இணைகிறது. அதாவது 2n + n = 3n அப்படின்னு சொல்லக்கூடியது. இருப்பினும் மோனோட்ரோபா மற்றும் அடோனிஸ் ஆகியவற்றில் 2 துருவ உட்கருக்களில் ஒன்று முதலில் முட்டையுடன் இணைகிறது. மேலும் அவ்வாறு உருவாகும் இருமடிய உட்கரு 2வது துருவ உட்கருவுடன் இணைகிறது. கருவுன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக மும்மடியம், அதாவது ட்ரிப்ளாய்டு. ஏனெனில் இது 3 ஒற்றை மடிய உட்கருக்களின் இணைப்பால் உருவாகிறது. இந்த உட்கருக்களில் 2 பெண் கேமிட்டோபைட்டையும், அதாவது துருவ உட்கருக்கள், மற்றும் 1 ஆண் கேமிட்டோபைட்டையும், அதாவது ஆண் கேமெட்டையும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுகிறது. இதான் நம்ம 2n + n அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா ஆஞ்சியோஸ்பர்ம்ல வந்து நம்ம பார்க்கலாம். இது எதனால உருவாகுதுன்னா ட்ரிபிள் ஃபியூஷன், மும்மயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகுது. அப்ப டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது இங்க வந்து நமக்கு கணக்கு என்ன அப்படின்னா ஒரு எக் செல்லு ஹாப்ளாய்டு, ஒரு மேல் நியூக்ளியஸ் ஹாப்ளாய்டு. அப்ப இது 2n கண்டிஷன்ல ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 2 நியூக்ளியஸ் செகண்டரி நியூக்ளியஸ் 2n கண்டிஷன்ல இருக்கும், ஒரு மேல் நியூக்ளியஸோட சேரும். அப்ப மொத்தமா எத்தனை ஆச்சு அப்படின்னா மொத்தம் அப்ப இரட்டை கருவுதலின் போது இணையும் நியூக்ளியஸோட எண்ணிக்கை எவ்வளவுனா மொத்தம் வந்து 5 நியூக்ளியஸ்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இணையுது. சின்கேமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மையான கருவுறுதல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா n + n 2n 2 கேமெட்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இணையும். இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 நியூக்ளியஸ்கள் இணையிறது. அதனாலதான் நம்ம இதை வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து பேஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை சினர்கேட் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல பாருங்க, ஒரே ஒரு துருவ உட்கரு மட்டுமே உள்ளது எது அப்படின்னா ஈனோதெராடைப். அப்ப ஈனோதெராடைப்ல எப்படி இருக்கும் நமக்கு ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல ஒரு எக்ஸல், 2 சினர்கேட்டு, ஒரே ஒரு செகண்டரி நியூக்ளியஸ். அப்ப ஈனோதெரா பொறுத்த வரைக்கும் பொதுவா என்ன ஆப்சென்ட் அப்படின்னா நமக்கு இங்க வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இருக்காது. ஸோ ஈனோதெராடைப்ல என்ன ஆப்சென்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இங்க நமக்கு வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்க கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அதே மாதிரி பாருங்க, இதுல வந்து கருப்பையில் கருவுன் வந்து இருமடியம் 2n ஆகும் மற்றும் பெப்பரோமியா வகை கருப்பையில் 8 துருவ நியூக்ளியஸ்கள் இருப்பதால் கருவுன் வந்து 9n அப்படிங்கிறாங்க. அப்ப எத்தனை நமக்கு வந்து இந்த துருவ நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து 8 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை இருக்கு அப்படின்னா பெப்பரோமியா பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். வந்து நமக்கு 8 இருக்கு. சரி, டைப் ஆஃப் த எண்டோஸ்பர்ம் மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா நம்ம பார்க்கக்கூடியது 3 எண்டோஸ்பர்ம் டைப் இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை நான் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். நியூக்ளியஸ் இந்த பகுதிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து சலாசல் பகுதி. எந்த பகுதியில உருவாகுது அப்படிங்கிறது முக்கியம். இந்த பகுதியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மைக்ரோஃபைல். இந்த பகுதிக்கு பேரு மைக்ரோஃபைல். எந்த பகுதியில உருவாகுது? சலாசல் பகுதியில் உருவாகுதா, மைக்ரோஃபைல் ஒரு பகுதியில் உருவாகுதா, இல்ல 2 பகுதியிலுமே உருவாகுதா அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியம். இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா செல்ஸ் வந்து நமக்கு இங்க மைட்டாசிஸ் பிரகாரம் வந்து ஃபார்ம் ஆகும்போது இதுல இந்த செல் சுவரானது நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா உருவாகிறது இல்லை. இப்ப இங்க நியூக்ளியஸ்கள் என்ன ஆகுதுன்னா தனித்து விடப்படுகிறது. அப்ப இது என்ன ஸ்டேஜ் நமக்கு அப்படின்னா ப்ரீ நியூக்ளியஸ் ஸ்டேஜ். சரிங்களா? அப்ப இங்க என்ன கிடையாது, செல் சுவர் கிடையாது, செல் வால் அப்படிங்கிறது வந்து இங்க கிடையாது. செல் சுவர் நமக்கு கிடையாது. ப்ரீ நியூக்ளியஸ் ஸ்டேஜ் இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தனித்த நியூக்ளியஸ்கள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இது காணப்படும். ஸோ இது வந்து நமக்கு நியூக்ளியர் எண்டோஸ்போம் பேஸ் பண்ணி குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. நியூக்ளியர் எண்டோஸ்போம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. அப்ப நியூக்ளியர் எண்டோஸ்போம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய டைப் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்ப செல்லுலார் எண்டோஸ்போம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபார்மேஷன், இப்ப நியூக்ளியஸும் இது அதை சுத்தி நமக்கு என்ன ஆகுது, நியூக்ளியஸோட சுத்தி வந்து நமக்கு வால் இந்த மாதிரி சுவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகுது. அப்ப இது எந்த பகுதியில உருவாகுது அப்படிங்கிறது முக்கியம். அப்ப இங்க இருக்கக்கூடிய சலாசல் பகுதியில உண்டாகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் பகுதியில உண்டாகுதா, அதாவது சாரி மைக்ரோஃபைல் பகுதியில உண்டாகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த பகுதியில உண்டாகுது. அதே மாதிரி நமக்கு வந்து இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டோட கான்செப்டுமே இருக்கும். சரிங்களா? இடையில வந்து பெரிய கேப் இருக்கிற மாதிரி அமைப்பு கொண்ட நியூக்ளியர் எண்டோஸ்போமோட அமைப்பு இருக்கும். செல்லுலார் எண்டோஸ்போம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அமைப்பு இருக்கும். இதுல அதிகப்படியான செல் உருவாக்கம் எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இது வந்து காணப்படுது. அப்ப மேல இருக்கக்கூடிய சலாசல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இருந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நியூக்ளியர் எண்டோஸ்போம் எங்க உருவாகுது, சலாசல் பகுதியா மைக்ரோஃபைல் பகுதியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது வந்து சலாசல் பகுதி. செல்லுலார் எண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா ரெண்டு சைடுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். ஹிலோபியல் எண்டோஸ்போம் சொல்லுங்க பார்க்கலாம். இது எனக்கு டவுட் ஆயிருச்சு. நேற்று சொன்னனே யூஜி கிளாஸ்ல ஹிலோபியல் எண்டோஸ்போம் சலாசல் பகுதியா மைக்ரோஃபைல் பகுதிங்களா? ரெண்டு செல்லுலார் வந்து ரெண்டுமே ஓகே. ஹிலோபியல் எண்டோஸ்போம் அதுவும் ரெண்டு தானா? இல்ல, அதுதான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கிறேன். எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. நேத்தான சொன்னேன் சலாசல் பகுதியில் வருமா மைக்ரோஃபைல் பகுதியில் வருமானு. பார்க்கறதுக்கு அதிகமா மைக்ரோஃபைலார் பகுதியில் வர மாதிரி தெரியுது. எந்த பகுதியில் வருதுன்னு பாருங்க. சரி, நம்ம பார்த்துருவோம் உள்ள போயிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன். ரெண்டும் கலந்த டைப் தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா நியூக்ளியர் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். கிட்டத்தட்ட இதுல பூக்கும் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் 56% காணப்படுகிறதுங்கிறாங்க. மேலும் செல் கருவுன் 25% குடும்பங்களில், மற்ற ஹிலோபியல் கருவுன் 19 குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறது. இதுல பொதுவா வந்து ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 56% இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சிலதுல வந்து பாத்தீங்கன்னா 25%. ஹிலோபியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 19% குடும்பங்கள்ல வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது செல் கருவுன் அப்படிங்கிறது இந்த செல்லுலார் ஃபார்மேஷன்ல இருக்கக்கூடியது. இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 வகையா பிரிக்கிறோம். அப்ப ஆஞ்சியோஸ்போம்ல பொதுவா பொறுத்த வரைக்கும் என்ன டைப் நமக்கு காணப்படும் அப்படின்னா நியூக்ளியர் எண்டோஸ்போம்ங்களா செல்லுலார் எண்டோஸ்போம்ங்களா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. எந்த டைப் அதிகமா இருக்குங்க? நேற்று சொன்ன பாருங்க, எந்த டைப் அதிகமான அளவு காணப்படும்? நியூக்ளியர் எண்டோஸ்போமா அல்லது செல்லுலார் எண்டோஸ்போமா? இப்படி நியூக்ளியர் கன்ஃபார்முங்களா? ஓகே, ரைட். அப்ப நியூக்ளியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அதிக அளவு நமக்கு எண்டோஸ்போம் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஃபார்ம் ஆகுது.
ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். அதையும் கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் வேற என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்லையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த நியூக்ளியர் இந்த எண்டோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு காக்சீனியா, கேப்சில்லா, அராக்கிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி செல் நமக்கு வந்து செல்லுலார் பொறுத்த வரைக்கும் அடாக்ஸா, ஹீலியாந்தஸ், அதுக்கப்புறம் ஸ்காபேரியா. கிலோபியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா. கிலோபியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக எந்த பகுதி கொடுக்குறாங்கன்னா சலாசல் பகுதி தான் கொடுக்குறாங்க. ஸ்கூல் புக்கில் வந்து சலாசல் பகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. கிலோபியல் பொறுத்த வரைக்கும் எந்த பகுதி கொடுத்துருக்காங்கன்னா சலாசல் பகுதி கொடுத்துருக்குறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிலோபியல் எண்டோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னா சலாசல் அறையில் உள்ள உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா பகுப்படையலாம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க. அப்போ அதனால வந்து நம்ம சலாசல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம கிலோபியல் எண்டோஸ்பெர்முக்கு பயன்படுத்தலாம். இது ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இவ்வளோதான் கொஷின். நான் எண்டோஸ்பெர்ம் பேஸ் பண்ணி நமக்கு இதுதான் கொடுத்துருக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. எது என்னவா மாறுது அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து சூல் என்னவா மாறும், முட்டை எக்கு என்னவா மாறும், பியூனிக்கல் என்னவா மாறும், மைக்ரோஃபைல் என்னவா மாறும், நியூசெல்லஸ் என்னவா மாறும், இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம். தமிழில் இருக்கிறவங்க தமிழ் ரெஃபர் பண்ணிக்கங்க, இங்கிலீஷில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் இருக்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. நியூசெல்லஸ் அதான் பெரிஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மைக்ரோஃபைலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீரை கடத்தக்கூடியது மற்றும் ஆக்சிஜனை கடத்தக்கூடியது. பியூனிக்கல்னா விதை காம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. பியூனிக்கல் பொறுத்த வரைக்கும் விதை காம்பு அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கருவும் அதாவது செல்லுலார் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து டைகாட் இருவித்தலை குடும்பங்களிலும் மற்றும் இலோப்பியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எதில் காணப்படுது அப்படின்னா இலோப்பியல் பொறுத்த வரைக்கும் ஒருவித்தலை குடும்பங்களில் காணப்படுகிறது. இதில் காணப்படுகிறதுனா ஒருவித்தலையிலே காணப்படுகிறது. தொடக்கத்திலிருந்து கரு வேகமாக வளரும் தாவரங்களில் கருவும் செல்லற்றதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா பார்த்துக்குங்க. ஆனால் கரு மெதுவாக வளர்ந்து விதையில் முதிர்ச்சி அடையாத வேறுபடுத்தப்படாத கரு இருக்கும் இடங்களில் கருவும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுடையதாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இது கொடுத்துருக்கிற முக்கியமானதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துக்குங்க. அடுத்தது நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா நியூக்ளியா எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல என்ன ஃபார்ம் கிடையாதுன்னா செல் உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. சரிங்களா? என்ன ஆப்சென்ட் அப்படின்னா செல் உருவாக்கம்ங்கிறது கிடையாது. தனித்த நமக்கு வந்து உட்கருக்கள் வந்து தனித்து காணப்படும். அடுத்தது உட்கரு கருவின் வளர்ச்சியில் முதன்மை கருவின் உட்கருவின் முதல் சில பிரிவுகளின் போது இந்த செல்லுடைய சுவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறது கிடையாது. உதாரணத்துக்கு கிளைசின் மேக்ஸ், அராக்கிஸ் சைபோஜியா நிலக்கடலை ஆகியவற்றில் காணப்படுவது போல செல் சுவர் உருவாக்கம் பின்னர் நிகழ்கிறது. அல்லது லெமாந்தஸ், டாக்லஸ், ஏசர் சூடோபிளாட்டனஸ் மற்றும் மைரிகேரியா ஜெர்மானிகா போன்றவற்றில் காணப்படுவது போல உட்கருக்கள் காலவரையின்றி தன்னிச்சையாகவே இருக்கும். என்ன பண்ணுனா தனித்தே நமக்கு வந்து காணப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க இதுல இருக்குது அப்படின்னு. மெயினா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்கும்போது நம்ம இதை ஆன்சர் பண்ணணும். அதுக்கு ஃபுல்லாவே பார்க்க வேண்டியதா இருக்கும். பிரிமுலா, மால்வா, மேஞ்சிபெரா, சிட்ரஸ், அராக்கிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் எண்டோஸ்பெர்முக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்துடும். நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம்னா தனித்து விடப்பட்ட நியூக்ளியஸ் செல் வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல உருவாகாது.
பாருங்க ஒரு சில பிளான்ட் கொடுத்துருக்காங்க. கலோட்ரோபிஸ், ரப்ளக்ஷா மற்றும் ஸ்பெரந்தினம் போன்றவற்றில் வந்து சுவர் உருவாக்கம் 8 அல்லது 16 உட்கருக்கள் கொண்ட நிலையில் மட்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 8 அல்லது 16 இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க லோபேஷியே, ஸ்டினோபைசியன், அதே மாதிரி ட்ரையோபைலம், கார்டியோஸ்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சுவர் உருவாக்கம் அப்படிங்கிறது செல்வால் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது முற்றிலும் இல்லை. சரிங்களா? அப்ப எல்லா உட்கருக்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்து விடப்படுகிறது. அராக்கிசைபு அதாவது அராகிஸ் ஹேகன்பெக்கியா இதுல பொறுத்த வரைக்கும் முதன்மை கருவின் உட்கரு 1 அல்லது 2 முறை மட்டுமே பிளவுபடுகிறது. பின்னர் உட்கருவெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சிதைந்து விடுகிறது. மேலும் எந்த வளர்ச்சியும் நமக்கு வந்து நடைபெறுவது இல்லை. இது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து இது எப்படி எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது தனித்து விடப்பட்ட நியூக்ளியஸ். இங்கே தொடர்ந்து என்ன பண்ணனா மைட்டாசிஸ் டிவிஷன் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்மேஷன் இருக்கும். தனித்து விடப்பட்ட நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. பாக்ரோயா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல மைக்ரோஃபைலார்ல இருக்கக்கூடிய உட்கருக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலாசல் உட்கருக்களை விட வந்து பெரியது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து பாக்ரியாவிலியாவில் எந்த பகுதியில் இருக்கக்கூடியது பெருசா இருக்கும் அப்படின்னா மைக்ரோஃபைல் பகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க கேஜியா ஸ்டிப்டேட்டா, அதே மாதிரி நசியா சில்வட்டிகா இதுல உள்ளது போல முழு கரு ஊனும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட்டு செல் மயமாக மாறக்கூடும். இது வந்து நமக்கு டைகோமோனக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லியம் பிஸ்டுலசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு சில எக்ஸாம்பிள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது என்னவா மாறுறதில்லை அப்படின்னா முழு கருவூனும் செல் மயமாக நமக்கு வந்து மாறுவது இல்லை. அதுக்கப்புறம் நிலக்கடலை, கேசியா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் குறுகிய சலாசல் முனையில் உள்ள உட்கருக்கள் தனித்து ஒரு பொதுவான சைட்டோபிளாசத்தில் புதைந்து காணப்படுகின்றன. சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி வந்துட்டு ஃபுல்லாவே வந்து நமக்கு புதைந்து காணப்படுகிறது, உள்ளுக்குள்ள வந்து புதைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பேசியோலஸ் மற்றும் காசியா இனங்கள்ல வந்து கருவை சுற்றி மட்டுமே செல்களால் ஆனது. அதாவது நமக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இப்ப இது வந்து நமக்கு எக்ஸல் இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணும்னா கருவுறுதல் அடையுது இல்லையா? அப்ப இந்த பகுதியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மட்டும்தான் செல் வந்து காணப்படும். இதுக்கு உதாரணம் வந்து பேசியோலஸ், காசியா போன்ற ஒரு சில இதுல ஒவ்வொரு இது எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் அப்படி நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த தாவரத்தை பாருங்க, பாலிகோனம், ரூமக்ஸ், பேசியோலஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உட்கரு பிரிவுகள் முடிந்தவுடன் சுவர் உருவாக்கம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நடக்கும்ங்கிறாங்க. அப்ப நியூக்ளியஸ் ஃபார்மேஷன் அதை சுத்தி என்ன பண்ணுது நமக்கு நியூக்ளியஸ் உருவாகுது. ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா ஒரே நேரத்துல வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதே மாதிரி கோக்கஸ் நியூசிபெரா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் எண்டோஸ்போமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது உள்ள இருக்கக்கூடிய இளநீர் வந்து எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நியூக்ளியர் எண்டோஸ்போமுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே போல நமக்கு வந்து இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா ஓகே இதை அதையே பார்த்து வச்சுக்கங்க. இதுல வேற எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால கொஞ்சம் வந்து இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய
தேங்காயில் இருக்கக்கூடிய தனித்த உட்கருக்கள் தான் இந்த நீர்த்தன்மையுள்ள திரவம், பால் போன்ற திரவம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் சொல்றாங்க பாருங்க ஸ்பெஷலா, திரவ சின்கைட்டியம் அப்படின்னு சொல்றாங்க. லிக்யூட் எண்டோஸ்போம் அல்லது வந்து லிக்யூட் சின்கைட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது எண்டோஸ்போம் ஆஸ்டோரியா. எண்டோஸ்போம் ஆஸ்டோரியா அப்படின்னா உறிஞ்சு உறுப்பு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எண்டோஸ்போம் ஆஸ்டோரியா, உறிஞ்சி உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது தனக்கு தேவையான நியூட்ரிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எண்டோஸ்போம்ல இருந்து உறிஞ்சுக்கும். அதே மாதிரி ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஸ்போடல் செல்லு, சினர்கெட்டு எல்லாமே என்னவா செயல்படக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அழிந்து தேவையான உணவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடியது. அதாவது நமக்கு தேவையான அந்த கரு வளர்றதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா செய்யும். சரி, அப்ப உறிஞ்சு உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குக்கர்பெட்டேசி, அதே மாதிரி நமக்கு வந்து பேபேசி, புரோட்டியேசி போன்ற குடும்பங்களில் கருவுன் திசுவின் செல் மயமாதல் கருப்பையின் நுண்குழல் முனையில் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சலாசல் முனையில் உள்ள உட்கருக்கள் தனித்தன்மை, அதாவது தனித்தவையாகவும் ஒரு பொதுவான சைட்டோபிளாசத்தில் பொதிந்தும் உள்ளது. கருப்பையின் இந்த சலாசல் சீனோசைட்டிக், அதாவது என்னன்னா சீனோசைட்டிக்னு போட்டுக்கங்க. சீனோசைட்டிக்னா பல உட்கருக்களை கொண்டது. பகுதி ஒரு குழல் வடிவ ஹாஸ்டோரியமாக, அதாவது உறிஞ்சு உறுப்பாக நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா செயல்படுகிறது. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. அப்ப இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது செல்லுலார் எண்டோஸ்போம். அப்ப நமக்கு வந்து என்ன பார்த்தோம், நம்ம செல்லுலார் எண்டோஸ்போம் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும், அதோட சேர்த்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செல்லோட ஃபார்மேஷனும் நமக்கு ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இது எந்த பகுதியில் உருவாகுனா மைக்ரோஃபைல், அதுக்கப்புறம் சலாசல், ரெண்டு பகுதியிலுமே என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு உருவாகும். செல் கருவுன் உருவாக்கத்தில் முதன்மை கருவுன் உட்கருவின் முதல் பிரிவிலேயே சுவர் உருவாக்கம் தொடங்குவதால் இதுல என்ன கிடையாது அப்படின்னா தனித்த உட்கரு நிலை அப்படிங்கிறத பார்க்க முடியாது. தனியா நியூக்ளியஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுல பாருங்க ஸ்கிரபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய புளோரியாங்கிற தாவரத்துல மற்றும் அலெக்ட்ரா அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளது போல் முதன்மை கருவுன் உட்கரு கருப்பையின் மையத்திலோ அல்லது சலாசல் பகுதியிலோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைந்திருக்கலாம். முதன்மை கருவுன் உட்கருவின் முதல் பிரிவுக்கு பிறகு இடப்படும் சுவர் பொதுவாக குறுக்காக அமைந்து கருப்பையை ஒரு நுண் வளைய அறை மற்றும் ஒரு சலாசல் அறையாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா பிரிகிறது. ஆனால் சில சமயங்களில் முதல் உட்கரு பிரிவுக்கு பிறகு இடப்படும் சுவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, சாய்வா இருக்கும் அல்லது செங்குத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிறத பார்த்தீங்க, பிளஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துச்சு. இது வந்து அது முக்கியமா அதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறத அதிகமா நமக்கு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, சினேசியா, குனேரா, பெட்டூனியா, பால்சம், டாட்டூரா, ஊமத்தை, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்லுலார் எண்டோஸ்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது எண்டோஸ்போம் ஆஸ்டோரியா, உறிஞ்சு உறுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை நம்ம எண்டோஸ்போம் ஆஸ்டோரியான்னு சொல்லுவோம். செல் கருவும் திசுவின் ஒரு சிறப்பியல்பு அம்சம் என்னவென்றால் அதன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செல்கள் என்னவா செயல்படுது அப்படின்னா உறிஞ்சு உறுப்பு, அதாவது ஆஸ்டோரியாவாக செயல்படுகிறது. ஆஸ்டோரியாக்கள் நுண் முளை அல்லது சலாசல் முனைகளிலே அல்லது இரு முனைகளிலேயே உருவாகி ஊட்டச்சத்தை உறிஞ்சுவதற்கு உட்கரு திசுவுக்குள் ஊடுருவுகின்றன. சில சமயங்களில் நுண்முளை அல்லது சலாசல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நுண்முளை அப்படிங்கிறத மைக்ரோஃபைல் சொல்றோம் இல்லையா, அந்த பகுதி தான் சொல்றாங்க. சூழ்துளை தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கூட சொல்லலாம், சூழ் துளை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து என்ன பண்ணணும்னா உறிஞ்சு உறுப்பா நமக்கு வந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில இரண்டாம் நிலை ஆஸ்டோரியாக்களும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவாகிறது. எந்த தாவரம் அப்படின்னா அலக்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல வந்து நமக்கு இரண்டாம் நிலை
ஆஸ்டோரியாக்கள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகிறது. சில ஸ்க்ரப்லேசி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதன்மை கருவுன் உட்கருவின் முதல் பிரிவுக்கு பிறகு உருவாகும் சலாசல் அறை எதால பிரிக்கப்படுதுன்னா ஒரு செங்குத்து சுவரால் பிரிக்கப்படுகிறது. அப்ப இப்படி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ரெண்டா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகுது. சலாசல் அறையின் இரு செல்களும் நேரடியாக சலாசல் ஆஸ்டோரியங்களாக நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா செயல்படுகிறது. இதை வந்து பார்த்து வச்சுங்க. இப்ப இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா எந்தெந்த பகுதியில வந்து நமக்கு உறிஞ்சு உறுப்பா செயல்படுது அப்படிங்கிறது முக்கியம். இதுல பாருங்க இன்னொரு பிளான்ட் கொடுத்துருக்காங்க. மேக்னோலியா ஓபுவேட்டா ஒரு முக்கியமான சலாசல் எண்டோஸ்போம் ஆஸ்டோரியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக காணப்படுகிறது. மேக்னோலியா ஓபுவேட்டால இருக்கக்கூடிய உறிஞ்சு உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சலாசல் ஆஸ்டோரியா. இதை வந்து பார்த்துக்கங்க. அடுத்தது வேற இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஹிலோபியல் எண்டோஸ்போம். ரெண்டுக்கும் இடைப்பட்டதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிலோபியல் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல தனித்த நியூக்ளியஸும் காணப்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல் அமைப்போட சேர்த்து இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அப்ப ரெண்டு ப்ராசஸுமே இதுல இருக்கிறதுனால அப்ப நமக்கு செல்லுலாருக்கும் நியூக்ளியர் எண்டோஸ்போமுக்கும் ஒரு இடைப்பட்ட நிலை எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹிலோபியல் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஒரு இடைப்பட்ட ஒரு நிலை. இதுல பாருங்க இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் மைக்ரோஃபைல் பகுதி. இதுதான் நான் உங்களுக்கு முக்கியமா சொன்னது. மைக்ரோஃபைல் பகுதியில் சீரான சுவர் உருவாக்கம் நடைபெற்று அது பல செல்களாக நமக்கு கொண்டதாக மாறுகிறது. அப்ப ஹிலோபியல் எண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்து செல் உருவாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மைக்ரோஃபைல் பகுதி. சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நியூக்ளியர் பார்க்கும்போது சலாசல் பார்த்தோம், செல்லுலார் பார்க்கும்போது ரெண்டு சைடும் பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோஃபைல் பார்க்கணும். சரிங்களா? அப்ப ரெண்டுக்கு மூணுக்கு உள்ள இந்த டிஃபரன்சியேஷனை பார்த்து வச்சுங்க. நியூக்ளியர்ல எங்கே, செல்லுலார்ல எங்கே, பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீலோபியல்ல எங்க உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, சலாசல் அறையில் சுவர் உருவாக்கங்கிறது கிடையாது. மேலும் முதிர்ச்சி அடையும் போது அது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒழுங்கற்ற உட்கருக்களை நமக்கு வந்து கொண்டுள்ளது. பொதுவாக சலாசல் செல் சில உட்கரு பிரிவுகளுக்கு பிறகு சிதைந்து விடும். எடுத்துக்காட்டு ஆஸ்போடல்ஸ், சாக்சிஃபராகா, எரிமுரோஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். 19% வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கள் பொதுவா வந்து ஹிலோபியல் எண்டோஸ்போம் எந்த தாவரங்கள்ல காணப்படுது. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். நமக்கு ஒருவித்தலை தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஹிலோபியல் எண்டோஸ்போம் தான் நமக்கு காணப்படும். இது ஆக்சுவலா வந்து 2019 நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்லயோ அல்லது 21ல ஏதோ ஒரு இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 21லயா 19லயான்னு தெரியல, ஆனா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படக்கூடிய எண்டோஸ்போம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஹிலோபியல் எண்டோஸ்போம் பொதுவாக காணப்படக்கூடியது. அடுத்து உறிஞ்சு உறுப்பு. உறிஞ்சு உறுப்பு பொறுத்த வரைக்கும் ஹிலோபியல் டைப்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மைக்ரோஃபைல். அதாவது சூழ்துளை எந்த பகுதியில் உருவாகுதுன்னா சூழ்துளை பகுதியில தான் உருவாகுது. அடுத்த கான்செப்ட் ஜீனியா அண்ட் மெட்டாஜீனியா. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிலபஸோட டாபிக்ல வந்து இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது. பழங்கள் அல்லது விதைகளின் மீது ஆண் பெற்றோர் மகரந்த துகள்கள் ஏற்படுத்தும் நேரடி விளைவை விளக்குவதற்காக ஜீனியா அப்படிங்கிற சொல்ல என்ன பண்றாங்கன்னா முத அறிமுகப்படுத்துறாங்க. இதை அறிமுகப்படுத்தினது ஃபோக். யார் அறிமுகப்படுத்துறாங்கன்னா ஃபோக் அப்படிங்கிறவரு அறிமுகப்படுத்துறாரு 1881ல. அதே மாதிரி ஜியாமை தானியங்களில் மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் சில வகைகளில் கருவும் மஞ்சள் நிறமாகவும் மற்றவற்றில் வெள்ளை நிறமாகவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். மக்காச்சோளத்துல சரிங்களா? மக்காச்சோளத்தை பாத்தீங்கன்னாவே தெரியும், பாப்கார்ன் சொல்றோம் இல்லையா, அது எப்படி இருக்கு நமக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் கார்ன்லாம் சொல்றோம் பாருங்க, அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வெள்ளை கலர்ல இருக்கும். அப்ப மரபியல் ரீதியாக கருமுனின் மஞ்சள் நிறம்
வெள்ளை நிறத்தை விட ஓங்குத்தன்மை கொண்டது. அப்ப ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறது என்னது நமக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்குத்தன்மை கொண்டது. மஞ்சையா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட். ஆனா பெற்றோர் மகரந்தம் கருவூன் பண்புகள் பெண் பெற்றோர் சூலகம், இங்க வந்து பாத்தீங்கன்னா சூலகம் அப்படின்னு போட்டுங்க, மிஸ் ஆயிடுச்சு. சூலகம் பண்புகளை விட ஓங்குத்தன்மை கொண்டவையா இல்லையே என்பதை பொறுத்து ஜினாயின் வந்து பாத்தீங்கன்னா தோற்றம் இருக்கும். அது ஓங்குத்தன்மை இருக்கா ஒடுங்குத்தன்மை இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீனியா அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் பிரகாரம் மஞ்சள் நிறத்துல இருந்தா டாமினன்ட்டுங்க. ஓகேங்களா? எந்த நிறத்துல இருக்கணும்? மஞ்சள் நிறத்துல இருந்தா டாமினன்ட். இதே வந்து வெள்ளை நிறத்துல இருந்தது அப்படின்னா நமக்கு ரிசசிவ், ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இதுல வேற என்ன கொஸ்டின் வரைக்கும் கேட்கல அப்படின்னா ஜீனியா மெட்டாஜீனியா பேஸ் பண்ணி ஒரு தடவை கூட நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா கொஸ்டின் கேட்டது இல்லை. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஜீனியா அண்ட் மெட்டாஜீனியா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். சொன்னது யாரு அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஜினியாங்கிற வார்த்தையை சொன்னது வந்து ஃபோக். ஓகேங்களா? ஜினியாங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னா நமக்கு வந்து ஃபோக். இதோடைய பொதுவான கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு சொல்லும்போது விதை மற்றும் பழங்கள், அதாவது கனிகள். மெயின் நம்ம கான்செப்ட் இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா விதை அப்புறம் கனி, சீட் அண்ட் ஃப்ரூட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரந்தம் ஏற்படுத்தும் உடனடி விளைவு. மகரந்தம் ஏற்படுத்தும் உடனடி விளைவு. விதை அல்லது கனியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரந்தம் ஏற்படுத்தக்கூடிய உடனடி விளைவு மூலியமா என்ன உருவாகுது அப்படிங்கறத நம்ம ஜினியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரபணுக்கள் ரீதியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். மரபணுக்கள் ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க சொன்னோம் இல்லையா, மஞ்சையா இருந்தா டாமினன்ட், வெள்ளையா இருந்தா ரெசசிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே வந்து மெட்டாஜீனியா அப்படின்னா என்ன? அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டாஜீனியானா என்ன? இதுல பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜீனியாவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான எந்த ஒரு விளைவும் நமக்கு இல்லை. சரிங்களா? இதுல வந்து பெருசா வந்து எந்த வெளிப்படையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. மகரந்த துகள்களின் விளைவு கருவூன் திசுவின் பண்புகளுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை. மாறாக கருவூன் திசுவிற்கு வெளியே உள்ள விதை, உரை போன்ற திசுக்களுக்கு மகரந்த பண்புகளால் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எங்க பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கறதை பாத்துங்க. இதுல பாருங்க, பீனிக்ஸ், டார்டிலிஃபெரா பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா அளவு, முதிர்ச்சி அடையும் நேரமும், பழத்தோடைய சைஸு, அப்புறம் மெச்சூர் ஆகிற டைம், சூலகங்களை கருவுற செய்யும் மகரந்த துகள்களின் வகையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்து அமைகிறது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கேட்கும். அதே மாதிரி மொசைக் கருவும் திசுவானது வெபோரல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. எதுலன்னா ஜியாமைஸ்ல. மக்காச்சோள கருவும் திசுவில் சிவப்பு மற்றும் வெள்ளை திட்டுக்கள் ஒழுங்கற்ற முறையில் நமக்கு என்ன பண்ணுனா பரவி காணப்படுகிறது. இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்தது மெட்டாஜீனியா. இன்னொன்று அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. மெட்டாஜீனியா கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா மெட்டாஜீனியா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவிற்கு வெளியே உள்ள என்ன பாயிண்ட் அப்படின்னா கருவிற்கு வெளியே உள்ள பழம் மற்றும் விதை, அதோட உரை, அதாவது கனி மேல நம்ம ஜீனியா பார்க்கும்போது கனியிலையும் விதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஏற்படுத்துச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய உரை என்னது நமக்கு பெரிகார்ப். உரை வந்து பெரிகார்பா இருக்கலாம், அல்லது வேற என்ன சொல்லலாம், டெஸ்டா சொல்லலாம்.
பெரிகார்ப் அல்லது டெஸ்டான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தினா மகரந்தம் வந்து இதுல வந்து அதோடைய சைஸோ அல்லது அதோடைய கலரோ இதுல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா இதுக்கு பேரு மெட்டாஜினியா. சரிங்களா? ஜினியாங்கிறது எப்படி நடக்குது? கருப்பைக்குள் அல்லது கருவை பாதித்தால், ஓகேங்களா? கருப்பைக்குள் நடந்தா ஜினியா, கருப்பைக்கு வெளியே நடந்தா அதுக்கு பேர் என்னன்னா மெட்டாஜினியா. சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். டீச்சர்ஸ் புரியுதுங்களா? கருப்பைக்கு உள்ள நடந்தா ஜினியா, வெளியே நடந்தா மெட்டாஜினியா. ஜினியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எதை பொறுத்து அமையும் அப்படின்னா ஆண் மரபணுக்கள் இணைவதால் ஏற்படக்கூடியது. நோட் பண்ணி வச்சுங்க. ஜினியா பொறுத்த வரைக்கும் மெயின் கான்செப்ட் வந்து ஆண் மரபணுக்கள் இணைவதால் ஏற்படுத்தக்கூடியது. ஆனா மெட்டாஜினியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மெட்டாஜினியா பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு விதை வளருதுன்னு வச்சுங்களேன். அப்ப விதையில இருக்கக்கூடிய அல்லது ஒரு கனியில இருக்கக்கூடிய ஹார்மோனோட செயல்பாட்டால இந்த ப்ராசஸ் நடக்குது. இது எந்த செயல்பாட்டால நடக்குது அப்படின்னா ஹார்மோன் செயல்பாட்டால் நடைபெறுகிறது. எந்த செயல்பாட்டால் நடைபெறுகிறது அப்படின்னா ஹார்மோனோட செயல்பாட்டால நடைபெறுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. டீச்சர் ஜினியா அண்ட் மெட்டாஜினியா புரியுதான்னு பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. The term ஜினியா சொன்னது யாருங்க? The term ஜினியா folk. சரிங்களா? அதே மாதிரி the term மெட்டாஜினியாவும் கேட்பாங்க. The term மெட்டாஜினியா சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஆக்சுவலா ஸ்விங்கிள் யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்விங்கிள் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. அவரோட முழு பேரு வால்டர் டெனிசன் ஸ்விங்கிள். வால்டர் டெனிசன் ஸ்விங்கிள் 1928. வால்டர் டெனிஸ் அந்த யார் வாய்ஸ் இருக்கு பாருங்க, வாய்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வால்டர் டெனிசன் ஸ்விங்கிள் இவர் யார் அப்படின்னா மெட்டாஜினியா, அந்த டேர்ம் மெட்டாஜினியா. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குற கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் அது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜினியாவுக்கும் மெட்டாஜினியாவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஜினியா பேஸ் பண்ணி கேட்கும்போது இதுல அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா டேஸ் எஃபெக்ட் ஆஃப் த ஃபாரின் போலன் ஆன் மேட்டர்னல் டிஷ்யூ அவுட் சைட் ஆஃப் த எம்பரியோ அண்ட் எண்டோஸ்பர்ம். இது என்ன வருங்க? மெட்டாஜினியா. அவுட் சைடு ஆஃப் த எம்பரியோ எண்டோஸ்பர்ம் அப்படின்னாலே மெட்டாஜினியா. அடுத்தது
the term who is the coined the term Zinnia அப்படிங்கறத கேக்குறாங்க. இது ஒரு தடவை क्वेश्चन கேட்டிருக்காங்க போல. Okay. What does the term Zinnia refer to the plant? Zinnia என்பது எதை குறிக்கிறது? Effect of pollen on the embryo. Effect இல்ல effect இது நோட் பண்ணு ஃபர்ஸ்ட் கவனிங்க. What does the term Zinnia refer to in plant? Effect of pollen on the embryo. Effect of pollen on the endosperm. Effect of light on the leaves. Growth of pollen tube. எதுல பாதிப்பை ஏற்படுத்துது? Zinniaங்கிறது எதுல பாதிப்பு? எண்டோஸ்போமா நான் கேக்குறது எண்டோஸ்போமா எம்பிரியோவா அப்படின்னு கேக்குறாங்க. ஜினியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்போமா நல்லா பார்த்து சொல்லுங்க. எம்பிரியோவா எண்டோஸ்போமான்னு செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எண்டோஸ்போம். எண்டோஸ்போம்ங்கிறது கரெக்ட். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜினியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா எண்டோஸ்போமா அஃபெக்ட் பண்ணுது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மெட்டாசினியா கேட்டாங்கன்னா மெட்டாசினியா கேட்கும்போது எஃபெக்ட் ஆஃப் போலன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து போலனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னா பியூர்லி மெட்டீரியல் டிஷ்யூ ஆஃப் த சீட் கோட் ஆர் ஃப்ரூட் வால், the triploid endosperm only, haploid egg only, root and shoot meristem. இதுல எது வரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சீட் கோட் வரீங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஸ்டின் எடுக்கிற பாருங்க. 2 கொஸ்டின் பார்த்தா தெரியும். இந்த வருஷம் இது வந்து ஒரு கொஸ்டினாக எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஜினியா அண்ட் மெட்டாசினியா டேர்ம் ரிலேட்டட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து இது போலன் அண்ட் எண்டோஸ்பர்ம் என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. மெயினா வந்து நமக்கு இது இந்த கொஸ்டினே வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் காப்பி பண்ணி பேசுறேன். ஒரு 10 கொஸ்டின் பக்கம் இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா போதும். என்ன வரும் அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு எடுத்துக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம். வாட் டஸ் த டேர்ம் ஜீனியா ரெஃபர் டு த பிளான்ட் அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன வருது அப்படிங்க, எஃபெக்ட் ஆஃப் த போலன் எண்டோஸ்போம். அதே மாதிரி who is coined the term zinnia அப்படின்னா நமக்கு வந்து ஃபோக் அப்படிங்கிறது தான், இந்த விகிலம் ஆல்டர் ஃபோர்க் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. மெட்டாசினியா டிஃபைன் as the effect of pollen. மெட்டாசினியா இங்க இருக்கு பாருங்க, தெரியுது பாருங்க. purely maternal tissue on the seed coat of fruit wall. இது வந்து என்ன நம்ம ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மெட்டாசினியானால என்ன அர்த்தம், அவுட் சைடு. அப்போ அவுட் சைடுக்கும் போது எது வருங்க, சீட் கோட்டு ஃப்ரூட் வால் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். சரிங்களா? இதுல பாருங்க இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. which classic plants show the clear zinnia effect of the kernel colors. அதாவது கர்னல்ஸ்னா உள்ள இருக்கக்கூடிய பருப்பு கலர், பி அதே மாதிரி மெய்ஸ், ரைஸ், டொமேட்டோ. இதுல நம்ம எது எக்ஸாம்பிள் பார்த்தோங்க, ஜியாமைஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம். மெட்டாசினியாவுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோமா? which plant well example for demonstrate to the metazinia. Onyx dactyliferra. Onyx dactyliferra dead palm. Okay, அப்ப பேரிச்சை. Onyx dactyliferra ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா டெட் ஃபார்ம்ல இருக்கு. இங்க ஒரு क्वेश्चन கொடுக்கறாங்க பாருங்க. ஜீனியாவும் மெட்டாசினியாவும் the terms primary related. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சம்பந்தமானதுன்னு கேக்குறாங்க. போலன் அண்ட் எண்டோஸ்போம். ஆன்சர் என்ன அப்படின்னா போலன் அண்ட் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்சைடு அப்சைடு, அதே மாதிரி அவுட் சைட்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத வச்சுதான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப அந்த கான்செப்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த பகுதியில வருது அப்படிங்கிற நினைப்பு வச்சிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும்.